வணக்கம். நீங்க நியூஸ் பார்க்கும்போதோ இல்ல விவாதங்கள் கேட்கும்போதோ இந்த இடதுசாரி வலதுசாரிங்கிற வார்த்தைய கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? இந்தியாவுலயும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டிலயும் இந்த அரசியல் சித்தாந்தங்கள் எப்படி நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்குதுன்னு ரொம்ப எளிமையா ஆனா ஆழமா இந்த பகுதியில பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். அரசியல ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா எப்படி? வாங்க அத ஒரு தராசு மாதிரி கற்பனை பண்ணி பார்ப்போம். இந்த தராசுக்கு 2 தட்டுகள் இருக்கு இல்லையா? அந்த தராசோட ஒரு தட்டு தான் இடதுசாரி சித்தாந்தம், இன்னொரு தட்டு வலதுசாரி சித்தாந்தம். சொல்லப்போனா இந்த ரெண்டும் தான் உலக அரசியலோட பேலன்ஸை தீர்மானிக்கிற 2 பெரிய சக்திகள். சரி, இந்த லெஃப்ட் ரைட்னு சொல்றோமே, இந்த பேர்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பல வருஷங்களுக்கு முன்னாடி 18ஆம் நூற்றாண்டுல பிரெஞ்சு புரட்சி நடந்தப்போ மாற்றத்தை வேணும்னு சொன்னவங்கெல்லாம் இடது பக்கமாவும், இல்ல மன்னராட்சி தான் இருக்கணும்னு சொன்னவங்க வலது பக்கமாவும் உட்கார்ந்தாங்களாம். அங்க ஆரம்பிச்சதுதான் இந்த பேரு. இன்னைக்கும் நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஓகே. இப்போ இந்த 2 சித்தாந்தங்களோட கோர் ஐடியாஸ் என்னன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது இடதுசாரிகள். முதல்ல இடதுசாரி சித்தாந்தம். இவங்களோட மொத்த தத்துவமே இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கிடும். சமூக சமத்துவம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சமூகத்துல ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சமமான வாய்ப்பும் வளங்களும் கிடைக்கணும்னு நம்புறவங்க இவங்க. இந்த ஈக்வாலிட்டிங்கிற வார்த்தை தான் இடதுசாரியத்தோட ஆணிவேர். சரி, அந்த சமத்துவத்தை எப்படி கொண்டு வர முடியும்? அதுக்கு அரசாங்கம் தான் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணணும்னு இவங்க சொல்றாங்க. செல்வம் ஒரு சில பேர்கிட்ட மட்டும் குவியாம அது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். கல்வி, மருத்துவம் மாதிரி அத்தியாவசிய சேவைகளை அரசாங்கமே இலவசமாவோ இல்ல ரொம்ப குறைஞ்ச கட்டணத்திலயோ கொடுக்கணும். அதனாலதான் இவங்க அதிக வரி, ஏழைகளுக்கு மானியங்கள், நில சீர்திருத்தம் மாதிரியான கொள்கைகளை சப்போர்ட் பண்றாங்க. இப்போ தராசோட அடுத்த பக்கத்துக்கு வருவோம். வலதுசாரி சித்தாந்தம். இவங்களோட கோர் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா 2 வார்த்தை தான். பாரம்பரியம் மற்றும் தனிநபர் சுதந்திரம். அதாவது ஒரு நாட்டோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கணும். அதே நேரத்துல ஒவ்வொரு தனி மனுஷனும் அரசாங்கத்தோட தலையீடு இல்லாம தன்னோட திறமையால சுதந்திரமா முன்னேற வாய்ப்பு கிடைக்கணும்னு இவங்க நம்புறாங்க. அப்போ இந்த தனிநபர் சுதந்திரத்தை எப்படி உறுதிப்படுத்துறது? அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிசினஸ் மாதிரி விஷயங்கள்ல அரசாங்கம் அதிகமா தலையிடவே கூடாது. ஓப்பன் காம்படிஷன் இருந்தா திறமையானவங்க ஜெயிப்பாங்க, பொருளாதாரம் தானா வளரும். அதனாலதான் தனியார் மயமாக்கல், குறைவான வரிகள் இதையெல்லாம் இவங்க ஆதரிக்கிறாங்க. அரசாங்கத்தோட முக்கிய வேலையே பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துறதுதான்னு சொல்றாங்க. ஓகே, தியரி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ரியல் லைஃப்ல இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஒரு பிராக்டிக்கல் உதாரணத்தோட பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். இப்போ ஒரு ஊருக்கு புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு வச்சுக்கோங்க. ஒரு இடதுசாரி பார்வை கொண்ட அரசாங்கம் என்ன சொல்லும்? ஹெல்த்துங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதனால கவர்மெண்டே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டி பணக்காரன் ஏழைன்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் அவங்க சொல்ற சமத்துவ பார்வை. ஆனா இதே சிச்சுவேஷன்ல ஒரு வலதுசாரி பார்வை எப்படி இருக்கும்? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட் எதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணும்? அந்த வேலையை பிரைவேட் கிட்ட விடணும். நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வரும்போது அவங்களுக்குள்ள போட்டி வந்து சர்வீஸோட குவாலிட்டி தானா நல்லாயிடும். மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் ரொம்ப ஏழைகளுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் கொடுத்தா போதும். இப்போ 2க்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெளிவா புரியுதில்ல? சரி, இந்த குளோபல் டெஃபினிஷன்ஸ்லாம் நம்ம இந்திய அரசியலுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க இருக்கிற கட்சிகள் எந்த பக்கம் நிக்கிறாங்க? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இந்தியா மாதிரி இவ்ளோ பெரிய விதவிதமான மக்கள் இருக்கிற ஒரு நாட்டுல எந்த கட்சியாலையும் நான் 100% லெஃப்ட் இல்ல நான் 100% ரைட்னு சொல்லிக்கவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பக்கம் முழுசா சாஞ்சா இன்னொரு பக்கம் இருக்கிற வாக்காளர்களை இழக்க வேண்டியிருக்கும். அதனால நம்ம ஊர்ல பெரும்பாலான கட்சிகள் 2 சித்தாந்தத்துல இருந்தும் சில நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு மையவாதம், அதாவது சென்ட்ரிஸ்ட் பாதையில தான் போவாங்க. இருந்தாலும் ஓவராலா அவங்க கொள்கைகளை வச்சு நாம இப்படி பிரிக்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள், அவங்க பேர்லயே இருக்கு, அவங்க தெளிவான இடதுசாரிகள். பாரதிய ஜனதா கட்சி தேசியவாதம், சுதந்திர சந்தை பொருளாதாரம்னு பேசுறதால அவங்கள வலதுசாரி கட்சியா பாக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிக்ஸ். அவங்க பொருளாதாரத்துல தனியார் மயமாக்கல ஆதரிச்சாலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மாதிரி சமூக நலத்திட்டங்களையும் கொண்டு வராங்க. அதனால அவங்கள இடது சாய்வு கொண்ட மையவாத கட்சின்னு சொல்லலாம். சரி, இந்தியாவிலிருந்தே இப்போ நேரா நம்ம மாநிலத்துக்கு வருவோம். தமிழ்நாடு ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அரசியல் களம். இங்க இந்த லெஃப்ட் ரைட் கணக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்.
ஏன்னா தமிழ்நாட்டோட அரசியல வெறும் லெஃப்ட் ரைட்டுங்கிற தராசுல வச்சு எடை போட முடியாது. அதை விட ஒரு பவர்ஃபுல்லான சித்தாந்தம் இங்க இருக்கு. அதுதான் திராவிட அரசியல். இது இடதுசாரி வலதுசாரி 2 சித்தாந்தத்துல இருந்தும் சில முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கிட்ட ஒரு தனித்துவமான தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரித்தான ஒரு கலவை. இந்த டேபிள பாருங்களேன். தமிழ்நாட்டோட மேஜர் பார்ட்டிஸ் இங்க இருக்காங்க. டிஎம்கே, அதிமுகவை பாத்தீங்கன்னா அவங்க திராவிட சித்தாந்தத்தை பேஸா வச்ச சென்ட்ரிஸ்ட் கட்சிகள். சமூக நீதியில லெஃப்ட் மாதிரியும் தொழில் வளர்ச்சியில ரைட் மாதிரியும் இவங்க செயல்படுவாங்க. சிபிஐ, விசிகா மாதிரியான கட்சிகள் ரொம்ப தெளிவா சமூக நீதி, ஒடுக்கப்பட்டவங்க உரிமைகள்னு இடதுசாரி கொள்கைகளை பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவும் பாமகவும் தேசியவாதம், சமூகத்தின் சில குறிப்பிட்ட பிரிவுகளோட நலன்கள்னு வலதுசாரி பாதையில போறாங்க. இதுலேருந்து டோட்டலா வித்தியாசமா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு தனி பாதையில பயணிக்கிறாங்க. இதுல நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த திராவிட மாடல்னா என்னங்கிறது தான். ஏன் அது ஒரு யுனிக் மிக்ஸ், ஒரு தனித்துவமான கலவைன்னு சொல்றோம்? இந்த ஸ்லைடு அந்த கலவைய சூப்பரா விளக்குது. ஒரு பக்கம் பாருங்க, சோஷியல் பாலிசிஸ், அதாவது சமூக கொள்கைகள்ல திராவிட மாடல் பக்கா லெஃப்ட். சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்து உரிமை, இலவச கல்வி, மதிய உணவு திட்டம்னு அடித்தட்டு மக்களோட வளர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் எக்கனாமிக் பாலிசிஸ், அதாவது பொருளாதார கொள்கைகள்ல பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ரைட் லீனிங் மாடல் மாதிரி தெரியும். பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வர்றது, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுன்னு தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்குது. இப்படி சமூகத்துல சமத்துவத்தையும் பொருளாதாரத்துல வளர்ச்சியையும் ஒரே நேரத்துல கொண்டு வர முயற்சி பண்றதுதான் இந்த திராவிட மாடல். சரி, இவ்ளோ நேரம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோமே, இத நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? இந்த சித்தாந்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன ஆக போகுதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா, இது உங்களுக்கும் எனக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்டர். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான். ஒரு கட்சியோட சித்தாந்தம் என்னவோ அதுதான் அவங்க ஆட்சிக்கு வந்தா எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு முடிவு பண்ணும். உதாரணமா, ஒரு இடதுசாரி அரசாங்கம் நாம கட்டுற வரி பணத்தை அதிகமா மக்கள் நலத் திட்டங்களுக்கும் கல்விக்கும் செலவு பண்ணலாம். அதே சமயம் ஒரு வலதுசாரி அரசாங்கம் ராணுவத்தை பலப்படுத்தவும் தொழில் வளர்ச்சிக்கு சலுகை கொடுக்கவும் செலவு பண்ணலாம். சோ அவங்க சித்தாந்தம் நம்ம பணத்தை எப்படி செலவு செய்ய போகுதுன்னு முடிவு பண்ணுது. சோ ஃபைனலா உங்களுக்கான ஒரு குவிக் கைட் மாதிரி இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு சமூக மாற்றம், அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள், ஈக்குவாலிட்டி இதெல்லாம் தான் முக்கியம்னு தோணுச்சுன்னா உங்க பார்வை லெஃப்ட் பக்கம் இருக்கலாம். இல்ல தனிநபர் சுதந்திரம், தொழில் வளர்ச்சி, நம்ம கலாச்சார பாதுகாப்பு தான் முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பார்வை ரைட் பக்கம் இருக்கலாம். இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். ஒரு நாடு முன்னேற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமமா வளரணுங்கிற அந்த சமூக சமத்துவம் முக்கியமா, இல்ல ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி எந்த தடையும் இல்லாம வளர வாய்ப்பு கொடுக்கற தனிநபர் சுதந்திரம் முக்கியமா? இதுல எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க பதில் தான் நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெளிவா காட்டும். நன்றி.